ஏன்பா உங்களால ரஷ்யா உக்ரைன் பிரச்சனையை தீர்த்து வைக்க முடியல, அப்புறம் ஏன்பா முடிஞ்சு போன இந்தியா பாகிஸ்தான் பிரச்சனையை பற்றியே பேசிட்டு இருக்கீங்க? இப்படி நம்ம அமெரிக்கா பார்த்து சொல்கிற மாதிரி தான் இப்போ ஒரு விஷயம் நடந்திருக்குங்க. இன்னைக்கு நம்ம வீடியோவில் இதை பற்றி தான் பார்க்க போகிறோம். நம்ம எல்லாத்துக்குமே தெரியும், அமெரிக்க அதிபர் ட்ரம்ப்பு சும்மா சும்மா இந்தியா பாகிஸ்தான் பிரச்சனையை நான் தான் தீர்த்து வச்சேன்னு சொல்லிட்டு மார்த்தறிட்டு இருந்தார். ஆனால் அவர் சொன்ன எல்லா ஸ்டேட்மெண்ட்டுக்குமே நம்ம இந்தியா மறுப்பு தெரிவிச்சிட்டாங்க. இப்போ அவர் தான் அப்படி பேசிகிட்டு இருக்காருன்னு பார்த்தா, அமெரிக்காவோட ஸ்டேட் செக்ரட்டரி மார்க்கோ ரூபியோவும் இதே மாதிரி ஒரு ஸ்டேட்மெண்ட்டை தாங்க சொல்லிட்டு இருக்காரு. அவர் என்ன சொல்லிட்டு இருக்காரு அப்படின்னா, உங்கள் எல்லாத்துக்கும் தெரியுமா, நாங்கள் இந்தியா பாகிஸ்தான் பிரச்சனையை தீர்த்து வைக்க எவ்வளோ கஷ்டப்பட்டோம் தெரியுமா? நாங்கள் இந்தியா பாகிஸ்தான் பிரச்சனையை தீர்த்து வைக்கிறதுக்காண்டி இந்தியா பாகிஸ்தான் பிரச்சனையை விடாமல் கண்காணிச்சுக்கிட்டே இருந்தோம். நாங்கள் மட்டும் இந்த பிரச்சனையில் தலையிடலை, 2 நாடுகளும் அணு ஆயுதத்தை யூஸ் பண்ணியிருப்பாங்க. ஆனால் நாங்கள் இந்த பிரச்சனைக்காண்டி ரொம்பவே கஷ்டப்பட்டோம். இந்த ஒரு பிரச்சனையை விடாமல் கண்காணிச்சுக்கிட்டே இருந்து எப்படியாவது இந்த பிரச்சனைக்கு முடிவு கொண்டு வரணும்னு நினச்சோம். அதனால தான் இந்தியா பாகிஸ்தான் பிரச்சனை முடிவுக்கு வந்துச்சு. ஆனால் இந்த ஒரு விஷயத்தை இந்தியா ஏற்க மறுக்கிறாங்க. எப்போ பார்த்தாலும் 3வது நாடு எங்களோட பிரச்சனையில் தலையிடலை, நாங்கள் தான் இந்த பிரச்சனையை முடிச்சு வச்சோன்னு சொல்கிறாங்க. ஆனால் உண்மையிலே இந்தியா பாகிஸ்தான் பிரச்சனையை தீர்த்து வைக்கிறதுக்காண்டி நாங்கள் ரொம்பவே கஷ்டப்பட்டிருக்கோம், அவ்வளோ தூரம் எஃபோர்ட்டை போட்டிருக்கோம், ராப்பகா நாங்கள் உழைச்சிருக்கோம் அப்படின்னு சொல்லி மார்க்கோ ரூபியோ இந்த மாதிரி ஒரு ஸ்டேட்மெண்ட்டை கொடுத்துருக்காருங்க. இவர் இப்போ மட்டும் இல்லைங்க, கொஞ்ச நாளைக்கு முன்னாடியும் இதே மாதிரி ஒரு ஸ்டேட்மெண்ட்டை தான் கொடுத்தாரு. என்ன சொன்னார் அப்படின்னா, எங்களோட பிரசிடென்ட் ட்ரம்ப்பை சாதாரணமாக சொல்லிட முடியாது, அவரை ஒரு அமைதிக்கான அதிபர் அப்படின்னு தான் சொல்லணும். ஏன்னா கண்டிப்பாக அவர் பண்ண வேலைக்கு அவருக்கு நோபல் பிரைஸ் கொடுத்தே ஆகணும். ஏன்னா அந்த அளவுக்கு கஷ்டப்பட்டு இந்தியா பாகிஸ்தான் பிரச்சனையை தீர்த்து வச்சாரு. இந்தியா பாகிஸ்தான் பிரச்சனையில் நாங்கள் டைரக்டாக இன்வால்வ் ஆனோம் அப்படின்னு ஆல்ரெடி இந்த மாதிரி ஒரு கருத்தை சொல்லி ட்ரம்ப்புக்கு நோபல் பிரைஸுக்காண்டி விட்ட போட்டிருந்தாரு. இப்போ இதை தொடர்ந்து இன்னொரு தடவையும் இந்த மாதிரி இந்தியா பாகிஸ்தான் பிரச்சனையை பற்றி பேசியிருக்காருங்க. உண்மையிலே எப்படி தான் வாய்க்கூசாமல் இந்த மாதிரி பொய் சொல்கிறாங்களோ தெரியல. இப்போ இதுக்கு தான் இந்தியன் நெட்டிசன்ஸ்லாம் என்ன கிண்டல் பண்ணிட்டு வந்துட்டு இருக்காங்கன்னா, ஏன்பா சும்மா சும்மா இந்தியா பாகிஸ்தான் பிரச்சனையை தீர்த்து வச்சோன்னு சொல்கிறீங்களே, அதான் இந்தியா பாகிஸ்தான் பிரச்சனை முடிவுக்கு வந்துருச்சுல, நீங்கள் தான் பிரச்சனையை தீர்த்து வைக்கிறதுல வல்லவராச்சே, அதனால் ரஷ்யா உக்ரைன் பிரச்சனையை தீர்த்து வைங்க. ஏன்னா இப்போ எல்லாருமே என்ன எதிர்பார்த்துட்டு இருக்காங்க, நீங்கள் எப்படியாவது ரஷ்யா உக்ரைன் பிரச்சனையை முடிவுக்கு கொண்டு வருவீங்க அப்படின்னா. நீங்களும் அதுக்கு தகுந்தாப்புல ரஷ்ய அதிபர் புத்தின் கிட்டலாம் பேச்சுவார்த்தை நடத்துனீங்க. ஆனால் ஒன்றும் பிரச்சனையை முடிவுக்கு கொண்டு வந்த மாதிரி தெரியலையே. என்ன சொல்லிட்டீங்க, இப்போ தான் இந்த பிரச்சனைக்கான பேச்சுவார்த்தை தொடங்கியிருக்கு, அதனால் கூடிய சீக்கிரம் இனி அடுத்த கட்ட பேச்சுவார்த்தையில் இந்த பிரச்சனை முடிவுக்கு வந்துடும் சொல்கிறீங்க. எப்படிங்க உங்களை நம்புறது? நீங்கள் என்ன சொன்னீங்க, நான் பதவியேற்ற முதல் நாளே ரஷ்யா உக்ரைன் பிரச்சனையை நான் நிறுத்தி காமிப்பேன் அப்படின்னு சொன்னீங்க. ஆனால் இப்போ வரைக்கும் ரஷ்யா உக்ரைன் பிரச்சனை பெருசாக போய்கிட்டு தான் வந்திருக்கு. இப்போ அந்த பிரச்சனையை சால்வ் பண்ண முடியல அப்படின்றதுக்காண்டி முடிஞ்சு போன இந்தியா பாகிஸ்தான் பிரச்சனையை பற்றியே பேசுகிறீங்களா? எங்களுக்கு என்னமோ அப்படி தான் தோணுது. ரஷ்யா உக்ரைன் பிரச்சனையை தீர்த்து வச்சு எப்படியாவது நோபல் பிரைஸ் வாங்கிடலான்னு சொல்லிட்டு ட்ரம்ப் அவர்கள் கனவு கண்டிருப்பார் போல். அது முடியலன்னு சொன்னோடனே இந்தியா பாகிஸ்தான் பிரச்சனையை நான் தான் தீர்த்து வச்சேன்னு சொல்லிட்டு அவர் பாட்டுக்கு அவர் இஷ்டத்துக்கு கிரெடிட் எடுத்திருக்காருங்க. இப்போ கூட ரீசெண்டாக ட்ரம்ப் அவர்கள் என்ன சொன்னார் அப்படின்னா, நான் தான் இந்தியா பாகிஸ்தான் பிரச்சனையை தலையிட்டு முடிச்சு வச்சேன், நான் மட்டும் தலையிடல அப்படின்னா 2 நாடுகளுக்கு இடையில அணு ஆயுத போரே வந்திருக்கும் அப்படின்னு இஷ்டத்துக்கு அவர் பாட்டுக்கு இந்த ஒரு கருத்தை சொல்லியிருக்காரு. உண்மையிலே ஒரு கட்டத்தில் இந்தியா அவரோட ஸ்டேட்மெண்ட்டை ரிஜெக்ட் பண்ணுறதே விட்டுட்டாங்க. ஒரு தடவை 2 தடவை சொன்னால் இது தப்பு, இது பொய் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ரிஜெக்ட் பண்ணலாம். சும்மா சும்மா நம்ம எத்தனை தடவை ரிஜெக்ட் பண்ணாலும் இதே மாதிரி ஒரு கருத்தை சொல்லிட்டு இருந்தா நம்ம என்னங்க பண்ணுறது? அவங்களா புரிஞ்சுக்கிட்டாதான் ஆச்சு. இனி எத்தனை தடவை இந்த இந்தியா பாகிஸ்தான் பிரச்சனையை பற்றி அவங்க பேச போகிறாங்களோ பொறுத்து பார்க்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த ஒரு விஷயத்தை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத என்னோட கமெண்ட் செக்ஷனில் போடுங்க. இதே மாதிரி இன்னொரு வீடியோவில் உங்களை மீட் பண்ணுறேன். பை ஃப்ரெண்ட்ஸ்.